ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெல்த்தியான டேட்ஸ் ஸ்ப்ரெட். ஓகே, இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 grams ஆஃப் சாஃப்ட் டேட்ஸ், 100 ml ஆஃப் வாட்டர், 2 tablespoon ஆஃப் ஜாங்கிரி பவுடர், half a lemon ஆர் citric acid. ஜாங்கிரி பவுடருக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பழங்கள் கண்ட பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூன்னு வச்சுக்கோங்களேன். பட் டோன்ட் கோ ஃபார் ஹனி வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார், ட்ரை மிக்ஸி ஜார், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மிக்ஸி ஜாரில் டேட்ஸை போட்டு நல்லா பல்ஸ் மோடில் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சங்கியாக தான் இருக்கும். அப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 ml ஆஃப் வாட்டர் போட்டு அதை 1ல் வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். நல்லா பேஸ்டியாக வந்துடும். அதாவது ரொம்ப பேஸ்டியாக வராது, கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒன்றும் இல்லை, குக் பண்ணுறப்ப அது குக் ஆகிடும். ஸோ நோ நீட் டு வரி. ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்க 50 ml ஆஃப் வாட்டரை போட்டு அங்கே ஒட்டி இருக்கிற அந்த டேட்ஸ் இதெல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆயிடும். ஆனதுக்கப்புறம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஆட் ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் நீங்கள் மிக்சியில் அடித்து மீதி இருக்கிற சங்க்ஸ்லாம் எடுத்துடலாம், ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ரை கடாயில் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதில் தண்ணி பதம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்ஸ் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா. ஸோ தட் அது ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 minute போதும். ரொம்ப அப்படின்னா 1 minute 20 secondsலேயே அது குக் ஆகிடும் நல்லாவே. அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா 2 tablespoon ஆஃப் ஜாங்கிரி பவுடர், அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி, ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். பிரண்டெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நெய் அதெல்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிரண்டை வரல, அந்த மாதிரி இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இதில் நான் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி வரைச்ச நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு half a lemon பல்ப் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பல்ப்பே இல்லாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் சிட்ரிக் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் லெமன் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கலாம். அதுவும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 to 2 hours வரைக்கும் அது கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்டி பாட்டில் நல்லா க்ளீனாக இருக்கிற கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் அ மந்த். ஓகேங்களா? ஆனால் இதில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இட் வில் கெட் ஸ்பாயில்டு. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஹெல்தி ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். See you all next video. Thank